பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 91 சங்கீதம் 7 வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சுற்றி அநேக விரோதங்களா, அநேக விரோதமான பலங்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு எங்க போனாலும் விரோதங்கள் அநேக எழும்பி கொண்டிருக்கிறார்களா? குடும்பத்துல, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, வேலைகள் மத்தியில, இந்த மாதிரி அநேக இடங்களில, ஏன் கூட பிறந்தங்க, பிள்ளைகள், கணவன், மனைவி, யாராக இருக்கட்டும், நீங்க இயேசு விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா? தேவன் மேல உண்மையாய் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாருங்க, உங்களுக்கு விரோதமாய் வலது பக்கம் 1000 பேரும் இடது பக்கம் 10,000 பேர் வந்து விழுந்தாலும் அது அணுகாதுன்னு ஏசப்பா சொல்றாரு. ஆம் பிரியமான தேவச்சனமே, ஆஷா ராஜா பாருங்க, அவருடைய ராஜாவா இருக்கிற அந்த சமயத்துல அவருக்கு பக்க பலம் குறைவா இருந்துச்சுங்க, யுத்த பலம் குறைவா இருந்துச்சு. ஆனா அவங்களே எதிர்த்து வருகிற அநேக பலங்கள் அதிகமா இருந்துச்சு. ஆனா ஆசாராஜா ஒன்றுமே செய்யல. ஒரு ஜெபம், என் தேவனை நான் முன்வைக்கிறேன், அவர் இந்த யுத்தத்தை பார்த்துக் கொள்வார் என்று கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைத்து விசுவாசித்தாப்ல. ஆசாராஜாவுடைய எல்லா ராஜ்யத்திலையும் கர்த்தர் வெற்றியை கொடுத்த வல்லவராக இருந்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் வலது பக்கம் இடது பக்கம் அநேக போராட்டங்கள், எதிரியாளிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இயேசுவை விசுவாசிங்க. கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விட்டு விடாதீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உங்களை காப்பாற்றுகிற நல்ல தகப்பன். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வலது பக்கம் இடது பக்கம் எத்தனை வந்தாலும் மேற்கொள்ள முடியாது என்று இயேசப்பா இந்த வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறவராயிருக்கிறார். விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. Praise the Lord. God bless you.